யார் வேண்டும் என்றே தொழுகை விடுகின்றார்களோ ஃபக்கத் கஃபர், அவர் அல்லாஹ்வை நிராகரித்தவர் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வை மறுத்தவர் என்று சொன்னார்கள். நீ வேண்டும் என்றே தொழுகை எத்தனை நபர்கள் விட்டுக் கொண்டிருக்கின்றோம்? தொழுகை கடமை என்று தெரியும், தொழுவதற்கு நேரம் இருக்கும், அலட்சியமாய் தொழுகையை உதறி தள்ளக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றோம்? சாதாரணமாக சர்வசாதாரணமாக தொழுகைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றோம், சர்வசாதாரணமாக தொழுகைகளை விட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே நமக்கு தொழுவதற்கு நேரம் கிடையாது, தொழுவதற்கு நமக்கு நேரம் கிடையாது, தொழுவதற்கு நமக்கு மனசுல இன்பம் கிடையாது, தொழுவதற்கு நேரம் கிடையாது. ஆனா மணிக்கணக்கில் டீ கடையில் நின்று பேச நேரம் இருக்கும், சினிமா செல்ல நேரம் இருக்கும், அவுட்டிங் செல்ல நேரம் இருக்கும். நேரமே போலனா கூட ரீல்ஸ் தள்ள நேரம் இருக்கும், நமக்கு ரீல்ஸ் தள்ள நேரம் இருக்கும். ஆனா ரப்ப வந்து பார்க்கணும் நேரம் கிடையாது. அல்லாஹ்வை வந்து சந்திக்க வேண்டும் என்றால், அடியானை அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் நேரம் கிடையாது. கல்வியில் என்ன நடக்கின்றோம்? கல்வியில் என்ன வைத்துக் கொண்டிருக்கின்றோம்? இதே நிலைமையில் இருந்து விட முடியுமா? இதே நிலைமையில் அல்லாஹ்வை சந்தித்திட முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு கேவலமான ஒரு செயல் இது, எவ்வளவு கேவலமான செயல். என்னால் தொழ முடியவில்லை என்றால் தொழுகை கடமை என்று தெரியும். நீங்க யாரும் தொழுகை கடமை இல்லை என்று தெரிந்து நான் விடுகிறேன் என்று சொல்ல மாட்டார்கள். யாருன்னா சொல்லுவோமா? அப்படியா, தொழுகை கடமையா? இத்தனை ஆண்டுகள் எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்லுவோமா? எல்லாருக்கும் தெரியும் தொழுகை கடமைன்னு, எல்லாருக்கும் தெரியும் தொழுகை கடமைன்னு. மாங்கு சொல்லுவாங்க, காதுல கேட்கும் வாங்க சத்தம், நேரம் இருக்கும், தொழுகைக்கு போறதுக்கு நேரம் இருக்கும், ஆனா தொட மாட்டோம். ஏன்? விருப்பம் இல்லை, கல்வில இஷ்கு இல்லை, விருப்பம் இல்லை தொழுவதற்கு. இதற்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை விட்ட ஒண்ணுமே இல்லை இஸ்லாத்துல. அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலாத், அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலாத். நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் என்ன தெரியுமா? நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் தொழுகைதான் என்றார்கள். யாருக்கு? அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் காபிர்களுக்கும் நமக்கும் மத்தியில் வித்தியாசம் தொழுகைதான் என்றார்கள். ஆனா அந்த தொழுகை நம்மிடத்துல எப்படி இருக்கு? ஒவ்வொரு நாள் 5 வக்தி தொழுதுறோமா? ஒவ்வொரு நாள் 5 வக்தி தொழுதுறோமா? தொழுகிறது இல்லையே. ஏன்? எதனால நம்மால தொழ முடியல? யார பார்க்க போற தொழுகையில, யாருக்கு செய்ய போற தொழுகையில? தொழுகை என்ன? அது தொழுகை யாருக்காக தொழுகின்றோம்? யாரை பார்த்து தொழுகின்றோம்? அல்லாஹ்வை தொழுவதற்கு எனக்கு நேரமும் இல்லை, மனமும் இல்லை என்றால் என்னை விட நஷ்டவாளி யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வை தொழுவதற்கும் அல்லாஹ்வை பார்ப்பதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு மனம் வரவில்லை என்றால் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கின்றது?